எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவானது கனடாவுக்கு டூரிஸ்ட் விசாவில் வருபவர்கள் மற்றும் வர இருப்பவர்கள் கட்டாயம் பார்க்கலாம் என்று சொன்னால் அதை தான் இந்த வீடியோ பேச போகிறேன். சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்க்க முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ என்னென்னு சொன்னால் கனடாவிற்கு வாராங்க, நிறைய பேர் வாராங்க, சில பேர் வாராங்க, சில பேர் வராமல் விசா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. என்னென்னு சொன்னால் ஏமாற்றப்படலாம் நினைக்கலாம். என்ன சொன்னால் நிறைய பேர் இந்த கனடாவுக்கு வருவதால் நிறைய குடும்பங்களுக்கு பிரச்சனை நடக்குது. நான் என்ன கூப்பிட்டேன், நீங்களே இன்னும் அவரை கூப்பிட இல்லை, நான் அண்ணன்ற பிள்ளைய கூப்பிட்டீங்களே, நான் அக்கான்ற பிள்ளைய கூப்பிட இல்லை. இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. சில குடும்பங்கள் அப்படி நடக்குது, நான் பார்த்தும் இருக்கிறேன், கேள்விப்பாட்டும் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் தம்பின்ற பிள்ளைய கூப்பிட்டீங்கள், என்ன நம்ம இந்த பிள்ளைய கூப்பிட இல்லை, என் தங்கச்சின்ற பிள்ளைய கூப்பிட்டீங்களே, என்ன கூப்பிட இல்லைன்னு சொல்லி நிறைய பிரச்சனை இங்கே நடக்குது. இருந்தாலும் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே கனடாவுக்கு பாரலாம், எவ்வளவும் நீ வந்து போகலாம், பிரச்சனை இல்லை. ஒன்றா விசா நீங்கள் அப்ளை பண்ணால் சில விசா தருவான், ஈஸியாக தருவான். என்னென்னு சொன்னால் நீங்கள் வரும்போது இங்கே விசாவுக்கு உள்ள காசை கட்டி தான் வாரீங்கள். 2 லட்சம் 3 லட்சம் ரூபா டிக்கெட்டை போட்டு தான் வாரீங்கள். அது பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், நீங்கள் கனடா இங்கே தங்க வேண்டும்னு சொன்னால், அதாவது அகதியாக பதிக்கணும்னு சொன்னால் தயவுசெய்து வரும்போது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதாவது கொண்டாங்க. என்னென்னு சொன்னால் உங்களிலிருந்து நீங்கள் பாதிப்புக்குள்ளான மாதிரி அந்த நாட்டில் எனக்கு இருக்கலாது உயிராபத்துன்னு சொன்னால் தான் உங்களுக்கு இங்கே கேஸ் அக்செப்ட் பண்ணுவான். ஒரு அகதி அந்தஸ்து கிடைக்கணும் என்று சொன்னால் உங்களுக்கு உயிராபத்து இருக்கணும், அங்கே அந்த நாட்டில் இருக்கலாது என்று சொல்லி உறுதிப்படுத்தினா தான் இங்கே கட்டாயம் கொடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிப்பாங்க. என்று சொன்னால் நீங்கள் அங்கே வரும்போதே டூரிஸ்டாக போக போகிறோன்னு சொல்லி காசுகளை தான் காட்டி போட்டு அங்கே நான் வீடு நிலங்கள் காணிகள் தான் காட்டி நான் சகோதரத்தை அக்காவையோ அண்ணாவோ தம்பியோ மாமாவையோ நான் கனடா பார்க்க போகிறேன், பார்த்துட்டு தான் திரும்பி வருவேன் என்று சொல்லித்தான் நீங்கள் பேங்கில் எல்லாம் காசு காட்டி போட்டு இங்கே வாரீங்கள். அங்கே போமிலாம் சைன் வச்சு கொடுத்துட்டு வாரீங்கள். இப்போ இங்கே நீங்கள் அகதியாக நான் பதிக்க போகிறேன்னு சொல்லி எனக்கு அகதி அந்தஸ்து வேணுமென்னு கேட்கும்போது அவங்க பல கேள்வியில் கேட்குற சான்ஸ் இருக்குது. இப்போ அது போக 2வது இது உங்களை வச்சு இங்கே நிறைய பேர் காசு சம்பாதிப்பாங்க. என்னென்னு சொன்னால் இங்கே நீங்கள் வந்த உடனே சரி ஓகே 6 மாதம் நெருங்க சொல்லுவீங்க. ஓகே 6 மாதம் முடிய போது அப்போ அதுக்கு விட்டு நாட்டை விட்டு போகணுமா, அப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட்டரை வைக்கணும் என்று சொன்னால் லோயரை வச்சு கேஸ் எழுதணும். நீங்கள் லோயர்கிட்ட போகக்கு முன்னே இங்கே தமிழாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு டீம் மாதிரி வேலை செய்கிறாங்க. ஒரு $1000 கொடுத்தாலோ $1500 கொடுத்தாலோ கேஸ் எழுதுறது. என்னென்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை நாட்டில், எதுக்காக வண்டி நீங்கள் வந்தீங்க கனடாவுக்கு, ஏன் அகதி அந்தஸ்து கேட்குறீங்க, அரசியல் தஞ்சமே கேட்குறீங்கன்னு சொல்லி அதை தெளிவாக எழுதி இமிக்ரேஷனுக்கு அனுப்புறது. இப்போ நீங்கள் இமிக்ரேஷனுக்கு அனுப்பும்போது அதை அவங்க பார்த்துட்டு திருப்பி ஒரு லெட்டர் போடுவாங்க உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. அந்த இன்டர்வியூவில் தான் இப்போ அது முடிவெடுக்க போகிறார் இமிக்ரேஷன் ஆஃபீஸர். என்னமென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு கேஸ் என்ன நிலையில் இருக்குது, உங்களை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையாண்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாங்க. அப்போ அவர் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதிலையும் சொல்ல வேண்டி வரும். அப்போ நீங்கள் போய்க்க உங்களோட லோயரோட போகிறீங்க. லோயருக்கு கிட்டத்தட்ட $5000 கொடுக்க வேண்டி வரும். அப்போ லோயருக்கு நீங்கள் கொடுத்துட்டு அதே ஒரு காசு லோயர் கொடுக்க போகிறீங்க. கேஸ் தோற்குதோ வின் பண்ணுதோ அந்த $5000 இங்கே அவர் கொடுத்தே ஆகணும். அது உண்டோ அது போகட்டும். இப்போ நீங்கள் அப்படி போய்க்க அதான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் கனடாவுக்கு இப்போ இமிக்ரேஷன் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு நீங்கள் கிடைக்கணும்னு சொன்னால், உங்களுக்கு உண்மையாக அகதி அந்தஸ்து கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்கா நாட்டில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கணும் என்று சொன்னால், எந்த ஒரு நாட்டில் இப்போ நீங்கள் கனடாவாக இருக்கலாம், நீங்கள் இந்தியாவாக இருக்கலாம், இல்லாட்டி மலேசியாவாக இருக்கலாம், இல்லை சிங்கப்பூராக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், அந்த நாட்டில் எனக்கு இருக்கலாது உயிராபத்து என்று சொன்னால் தான் இந்த ஒரு நாட்டும் உங்களோட அகதி அந்தஸ்தை ஏற்றுக்கொள்ளுவாங்க. என்ன சொன்னால் இந்த நாட்டுக்கு அவர் அந்த நாட்டில் இருக்கிறார், அதுக்கு அவன்கிட்ட தான் இந்த தங்கள் நாட்டுக்கு தஞ்சமடைஞ்சு வந்திருக்கிறார்னு சொல்லித்தான் உங்களுக்கு அகதி அந்தஸ்து கொடுப்பாங்க. அப்படி தான் நடைமுறையில் இவ்வளோ காலம் இருக்குது. அப்படி தான் எங்களுக்கு நாங்களும் அகதியாக வந்தாக்கள்லாம் எங்களுடைய அனுபவத்தை தான் உங்களை ஷேர் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் அப்போ 10, 15, 20 வரைக்கும் முன்னே சொன்னால் அதுக்கு அந்த நேரம் ஸ்ரீலங்காவில் கதவு. என்னென்னு சொன்னால் அங்கே பிரச்சனை நடந்தபடியாக இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் விசாக்கள் கொடுத்தவங்க. இப்போ நிலைமை வேறு மாதிரி. சில நேரம் படிக்கிற பிள்ளைகளுக்கு சான்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைகளுக்கு உடனே விசா கொடுப்பாங்க. என்னென்னு சொன்னால் அந்த எதிர்காலத்தை நினச்சி இப்போ இங்கே படித்து இங்கே வேலை செய்து அரசாங்கத்துக்கு இங்கே டேக்ஸ் கட்டி இங்கே நாட்டுக்கு நல்லதுன்ற மாதிரி நினச்சி கொடுப்பாங்க. இப்போ அது 150% சான்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் இளம் பிள்ளைகள் இங்கே வந்தால் கனடா கொஞ்சம் ஏற்றுக்கொள்வாங்க. என்னென்னு சொன்னால் அடுத்த 10 வருடத்துக்குரிய வேலை வாய்ப்புகள் அதுக்கெல்லாம் தேவைண்டு. இந்த இப்போ கனடா பொறுத்தளவில் நிறைய வயசானாக்கள் தான் பென்ஷன் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட முதல்ல எல்லாம் 70, 72 எல்லாம்
இப்போ ஆட்கள் வந்து பென்ஷன் எடுப்பாங்க. 65 தொடங்கினோட தான் பென்ஷன் எடுப்பாங்க. இப்போ வந்து 65 தொடங்கியும் சில வேறு கொண்டு இருக்கிறாங்க என்று சொன்னால் பென்ஷன் காசு காணாது என்று சொல்லி. அதனால தான் இப்போ சில பேர் நிறைய பேர் வந்து நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்காங்க. வயசு போனாக்கள் எல்லாம் இந்த கனடாவில் பென்ஷன் எடுக்க வேறு எங்கள் நாட்டில் போயிருந்து பக்கத்து நாட்டில் போயிருந்து உண்டு 3 மாதம் 6 மாதத்துக்கு இருக்க வந்து கொண்டிருக்காங்க. அப்படியும் நடக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ சரி நீங்கள் பாருங்கள், திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இங்கே வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் வடிவாக பிளான் பண்ணி போட்டு வாங்க. இல்லை விளக்கம் இங்கே உங்களோட அட்வொகேட்டோ யாரும் சொந்தக்காரட்டாக சொல்லி கேளுங்க எப்படி கேஸ் கொடுக்கலாம்னு உங்கே ஸ்ரீலங்காவிலே யோசிங்க. ஸ்ரீலங்காவிலோ இந்தியாவிலோ நீங்கள் யோசிச்சு போட்டு இங்கே வாங்க. ஏன்னா நாட்டில் உங்களுக்கு பிரச்சனை சொன்னால் இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் அகதி அந்தஸ்து கேட்குறதாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு உண்மையான பாதிப்பு அங்கே நாட்டில் இருந்தால், ஏதாவது எவிடன்ஸ் உங்களுக்கு இருந்தால், யாராவது அரசாங்கத்தால் பாதிப்பு இருந்தாலோ இல்லாட்டி வேறு பாட்டியலால் பாதிப்பு இருந்தாலோ உங்களுக்கு அது அங்கே இருக்கல அது எனக்கு கெடுபிடியாக இருக்குன்னு சொன்னால் இங்கே நாட்டுக்கு வாங்குவோம். இங்கே நாட்டுக்கு வந்து இங்கே நீங்கள் அகதி அந்தஸ்து கேட்கலாம். அது உங்களுக்கு சில நேரம் கிடைக்கக்கூடும், சில நேரம் அப்பீல் பண்ண சொல்லுவாங்க. அது அப்புறம் லூருக்கு திருப்பி நீங்கள் காசு கொடுக்க வேண்டி வரும். இதுதான் இன்றைய நிலைமை. இப்போ கனடா பொறுத்தளவில் இப்போ நிறைய பேர் வராங்க. ஆனால் இன்னும் ஒன்று சொல்கிறேன், இப்போ ஒர்க் பெர்மிட்டு இப்போ நடைமுறையை தான் இப்போ கேன்சல் பண்ணி ஏதோ மாற்றி செய்கிறாங்க. டூரிஸ்ட் விசா பற்றி எனக்கு கதைக்கவே இல்லை. அதையும் கொஞ்சம் முறுக்கினால் இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் டூரிஸ்ட் விசா பற்றி எனக்கு கதைக்கிறது என்ன சொன்னால் அதுக்கு கை வைக்க மாட்டாங்க என்று சொன்னால் இங்கே வந்து டூரிஸ்ட் விசான்ற சொல்லி எல்லாரும் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து சகோதரங்களை இப்போ பேரன் பேத்திகளை கொஞ்சம் சம்பளம்லாம் கூப்பிடலாம். அந்த சிஸ்டம் வேறு, ஒர்க் பெர்மிட்டு வேறு. அதை பற்றி எனக்கு இன்னும் நிறைய வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது தெரியாமல் பேச முடியாது. திருப்பியும் இதை பற்றி கேட்குறது என்று சொன்னால் இப்போ நான் சொல்ல இருப்பது, டூரிஸ்ட் விசாவில் வாராக்கள் வந்து இங்கே அகதி அந்த கேட்குறா இருந்தால் உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது நல்லா ஒரு எவிடன்ஸ் இருந்தால் அங்கே உங்களுக்கு நாட்டில் பாதிப்பு ஏதாவது இருந்தாலும் சரி, நாட்டில் இருக்கலாதுன்னு சொன்னாலும் சரி, அதுக்கேற்ற ஆதாரங்களை திரட்டி கொண்டு வாங்க, இல்லை கொடுத்துட்டு வாங்க, இல்லை அனுப்பி போடுவாங்க என்று சொன்னால் அது உங்களுக்கு பின்னுக்கு உதவும், இந்த கேஸுக்கு உதவும். நீங்கள் அதை பார்த்தே கேஸ் எழுதலாம். இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் டூரிஸ்டில் வந்து கேஸ் எழுதி போட்டுவிட்டு அப்புறம் கதையை சோடித்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி போட்டு அவங்களுக்கு கொடுத்தால் அவங்க இப்போ நாட்டில் பிரச்சனை இல்லை, அங்கே உயிர் வாழ தான் தானே நீங்கள் வந்து நின்று கேட்பான். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லத்தக்கதாக இருக்கணும். இல்லை சொன்னால் அப்புறம் உங்களை தான் போட்டு குழப்பி கொண்டிருப்பாங்க. அங்கே இருக்கல, அது சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அங்கே காலுக்கு எனக்கு உயிருக்கு ஆபத்துன்று ஏதாவது சொல்லி இதுன்றோணும். சரி, ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். என்ன சொன்னால் இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தெளிவாக விளக்க முடியுமா கமெண்டில் போடுங்க, நான் பதில் போடுறேன். இப்போ இதே மாதிரி நிறைய பேர் இப்போ இங்கே நிறைய புரோக்கர்மாக இருக்கிறாங்க. என்ன சொன்னால் உங்களை ஏஜென்சி மேலே கூப்பிட்டு இந்த என்னென்னு சொல்கிறது, இப்போ டூரிஸ்டால் வந்து வாராக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன சொன்னால் காசு நீங்கள் பே பண்ணுறது தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, ஏதோ எப்படியோ வெல்கம் டு கனடா. இன்னொரு வீடியோ சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.